வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங்ஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முருங்கை இலை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதோட பூவையும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுவுமே ரொம்ப சத்தானது தான். நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதே போல் ஒரு டவலை எடுத்து அதில் நம்ம எல்லா முருங்கைக்கீரையும் போட்டு வீட்டுக்குள்ளே வெயில் படாத இடத்துல நாம் வைக்கணும். இதில் வெயில் படவே கூடாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத் இருந்தால் கூட உங்கள் வீட்டில் ஓகே தான். எதுனாலும் இருந்தால் அதில் கொஞ்சம் நீட்டான துணியாக இருக்கணும். அதில் நல்லா கழுவிட்டு முருங்கைக்கீரையை ஒன்றோடு ஒன்று சேராமல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா காய வச்சிடலாம். இதே போல் நான் காய வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு விரித்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு சைடு துணி, ட்ரையான துணி இருந்ததுன்னா இந்த கீரை மேலே அந்த துணியை போட்டு நம்ம ஒத்தி எடுத்துக்கலாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீரை கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இது ஃபஸ்ட்டு நாள் நம்ம பண்ணுறது. பார்த்திங்கன்னா கீரையை கழுவி நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி துணி எடுத்து மறுபடியும் நம்ம ஒத்தி எடுத்துடுறோம். இப்போ முக்கால்வாசி தண்ணி இல்லாமல் கீரை காயறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இது நம்ம வெயில் படாத இடத்துல தான் வைக்கணும். முக்கியமாக இந்த கீரை நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா இப்போ டே 1 அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் நம்ம காய வச்சோம். இது செகண்ட் டே. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இலை எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கும். மழை காலமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 5 நாள் தேவைப்படும். இதுவே வெயில் காலமாக இருந்தால் 3 நாள் போதும். நல்லாவே இலைகள் காஞ்சிடும். பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் டே பார்க்குறேன். நம்ம காய போட்டது ஒரு நாள், அது இல்லாமல் மீதி 2 நாள் சேர்த்து காய போடணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கும். இதை நம்ம எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கும் போதே தெரியும், நல்ல சவுண்டு கேட்கும். இந்த கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளோட உடம்புல ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கீரை ரொம்பவே உதவுது. சில பேருக்கு உடம்பு குறைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பச்சை கீரையோட தண்ணியை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாகவும் இல்லை துவப்பாகவும் இருக்கும். அதனால் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கீரையை நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கே சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம காய போட்டு எடுத்துக்கிட்டோன்னா குடிக்கும்போது கசப்புத்தன்மை அவ்வளோவா தெரியாது. ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கும். இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு. சவுண்டு கேட்குதா? இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நார்மலாக நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி பொடி மாதிரி அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் பையனாக அரைச்சாலும் ஓகே தான், இல்லை கொஞ்சம் திரையாக அரைச்சாலும் இது ஓகே தான். ஏன்னா நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்க தான் போகிறோம். இல்லை நீங்கள் கொதிக்க வைக்காத தண்ணினா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்துட்டு கூட குடிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திரையாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இதை கூடயும் ஃபைன் பவுடராக கூட அரைச்சிக்கலாம். இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வெளியில் வச்சோன்னா ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதத்துக்கிட்ட இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்மளோட ப்ராசஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டயட்டுக்காக தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச முருங்கை இலை பொடியை 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபுல் ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு சிம்மிலே வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்கள், நல்லா தண்ணியில் வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் இது கூட வந்து இஞ்சி விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. இப்போ வந்து நல்லா நமக்கு தண்ணி வந்து கலர் மாறிடுச்சு, இலைகள் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நான் ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிறேன். இந்த கிளாஸில் ஊற்றிட்டு இதுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டியதை சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சேன். அது வந்து ஒரு இந்த கப்பில் ஒரு அரை, அந்த கப்பில் ஒரு அரை, அவ்வளோக்கு தான் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 4 சொட்டு அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் வந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கிறனால 4 சொட்டு விட்டால் போதும், ரொம்ப அதிகமாக விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூடவே நம்ம தேன் வந்து வச்சுருக்கேன். தேன் பார்த்திங்கன்னா இது நல்ல மலை தேன் தான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம எடுத்து ஒவ்வொரு டம்ளர்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம். தேன் வந்து உங்கள் விருப்பம், ஒரு 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். தேனையும் கலந்துட்டு நம்ம இப்படியேவும் டெய்லிக்கும் நம்ம குடிச்சு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். நார்மலாகவே சுடு தண்ணியிலே நம்ம தேன் கலந்து குடிக்கும்போது நம்மளோட உடல் எடை வந்து கண்டிப்பாக குறையும். இதுலேயும் நம்ம இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 1 வீக்கிலே வந்து நமக்கு மாறுதல்கள் கண்டிப்பாக தெரியும். ரெண்டாவது, நம்ம வந்து என்ன தான் ஜூஸ் குடித்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம காஃபி மாதிரி போட்டு குடித்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே சூடாக சாப்பிடும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் கலந்து தாராளமாக குடிக்கலாம். ரெண்டாவது, பால் வகையான டீ, பால் அதெல்லாம் வந்து நிப்பாட்டிடுங்க டயட்டில் இருந்தீங்கன்னா. அதே போல் டயட்டில் இருக்கும்போது நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷனோட ஃபுட்டுகள்லாம் நம்ம சாப்பிட்டுக்கணும். எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிட்டுக்கணும். இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி குடிங்க, கட்டாயமாக உங்களுக்கு வந்து உடம்பு குறையும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.